ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். மீனராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அற்புதமான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள். எப்பாடுபட்டாவது பிறருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து உதவி செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் என்று பார்ப்போம். இதுவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்து அமரப்போகிறார். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் இது ஒரு அற்புதமான நேரமாகும். பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்ததும் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க போகிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு வருவதால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக போகிறது, வளர்ச்சி கூட போகிறது, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகிறது. வீடு வாங்குவது அல்லது கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட போகிறது. சுப கிரகமான குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதனாகவும் இருக்கக்கூடியவர். அவர் இந்த குரு பயிற்சிக்கு பின் உங்கள் ராசியை பார்ப்பதோடு 9, 11 இந்த 2 இடங்களையும் பார்க்க போகிறார். உங்கள் ராசியை பார்க்கும் குருவால் நல்ல பல சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராகும், மருத்துவ செலவு குறையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும். கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கை கூடி வரும். அதே நேரத்தில் குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பொன் பொருள் வாங்கும் யோகம் உண்டு. பொருளாதாரத்தில் உச்சமடைவீர்கள். சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று விடுவார்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். விவேகத்தோடு செயல்பட்டு பல நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொள்வீர்கள். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழிலில் லாபம் கிடைக்கப் போகிறது. வியாபார போட்டிகள் உங்களை விட்டு அகலப் போகிறது. பிரபலமானவர்கள் உங்களின் வாடிக்கையாளர்களாக மாறி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார்கள். மன பயம் உங்களை விட்டு அகலப் போகிறது. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறப் போகிறது. அதே நேரத்தில் வீட்டிற்கு தேவையான வசதியான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழப் போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடைபெறப் போகிறது. லாபஸ்தானத்தில் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். இதனால் வியாபாரம் வெற்றி நடை போட போகிறது. உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பிள்ளைகளின் வழியில் சில பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் தாமதமாக நடந்தாலும் கூட உங்களுக்கு நல்லதாக நடக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வர வர மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை மிக உயரத்திற்கு சென்ற போகிறது. சந்தோஷமாக இருங்கள். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.